Hello my dear friends and cuties, welcome to Craft with DD. இந்த வீடியோல வேஸ்ட் ஃபைலை வச்சு நம்ம எப்படி ஸ்டென்சில்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நமக்கு வந்து ஸ்டென்சில்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபைலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதா வேணும்னா சின்னதா எடுத்துக்கலாம். இல்ல ஸ்டென்சில் பெருசா ரெடி பண்றோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபைலை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி இதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டென்சில்ஸ் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டென்சில்ஸ் இதே மாதிரி ட்ரா பண்ணி வச்சுட்ட பிறகு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃபைலை இது மேலே வச்சுட்டு ஒரு ஸ்கெட்சில் மார்க்கர் வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரா பண்ணிவிட்டு எப்படி ஃபைலை வந்து காப்பி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஃபைலில் கட் பண்ண பீஸு இது மேலே வச்சுட்டு அது மேலேயும் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணது இது ரொம்ப ஈஸி. நம்ம ட்ரா பண்ணி முடிச்சதை என்ன பண்ணோன்னா நம்ம வந்து நைஃபை வச்சு இந்த பிளேசஸ்லாம் இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கலர் ஃபில் பண்ண பிளேசஸை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். இதேமாதிரி நம்ம வந்து என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ ரோஸ் இல்லை நம்மளுக்கு என்ன பிக்சர் வேணுமோ யூனிகார்ன் இதே மாதிரி நிறைய பிக்சர்ஸ் இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு எது வேணுமோ எது ஈஸியாக வருமோ நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸில் அப்ளை பண்ணலாம். சேம் வாலில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். வால் பெயிண்டிங்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளேடு நைஃப் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் லீனாக இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நைஃப் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைப் தான் இப்போ அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நாங்கள் போடுறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் உங்களோட ஐடியாஸை எங்களுக்கு கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஸ்டென்சில் ரெடி ஆச்சு. பட்டர்ஃப்ளை ஸ்டென்சில் நான் இதே மாதிரி நிறையா ஸ்டென்சில்ஸ் ரெடி பண்ணேன். ரோஸு அப்புறம் ஒரு ஃப்ளவர் ஸ்டென்சில் இதேமாதிரி நான் நிறைய ரெடி பண்ணேன். இப்போ வந்து நான் ரோஸ் ரெடி பண்ணேன் இல்லைங்களா அதை வச்சு தான் இந்த டைரியில் வந்து ஃபேப்ரிக்ன்றனால அது மேலே இதே மாதிரி நான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து நான் இப்போ வந்து ஸ்டென்சில் வச்சுட்டு கலர்ஸ் மட்டும் நம்ம அதில் வந்து அப்ளை பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டென்சில் யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம 4-5 பட்டர்ஃப்ளை வரைகிறனாலும் உங்களுக்கு 4-5 ஃப்ளார்ஸ் வரைகிறனாலும் நம்மளுக்கு வந்து ஒரே சைஸில் ஈவனாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இதே மாதிரி நம்ம ஸ்டென்சில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஒர்க்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து இது ஃபேப்ரிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணோன்னா ஃபேப்ரிக் துணியிலலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இதுவே வந்து வால் பெயிண்ட் யூஸ் பண்ணோன்னா நம்ம வால் டெக்காருக்கும் வால் பெயிண்ட் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதே மாதிரி நம்ம இதே மாதிரி ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதும் காஞ்சதும் எடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது லைட்டாக காஞ்சதும் அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஆரஞ்சு கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம சும்மா கலர் அவுட்லைன்ஸ்லாம் பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து சின்ன சின்ன டாட்ஸ் அதெல்லாம் மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சும்மா பிளாங்காக இருக்கனால லைட்டாக நான் வந்து சும்மா டாட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ வந்து ஈஸியாக பட்டர்ஃப்ளை முடிஞ்சிச்சு. ரோஸும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணேன். சேம் நான் இன்னொரு ஸ்டென்சில்ஸும் யூஸ் பண்ணேன். அதை வந்து இந்த டைரியோட பேக் சைடில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணும் போது ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.